இன்னைக்கு நம்ம யாரும் பாவிகள் கிடையாது, நாம நீதிமான்களா இருக்கிறோம். அவர் நம்ம எப்படி ஆக்கி இருக்கிறாரு? பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. இன்றைக்கு பாவம் உங்களை இழுக்கணும்னு நினைச்சா கூட நீங்க யாருன்றதை யோசிங்க. நான் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். நான் நீதிமான், நான் நீதிமான், நான் நீதிமான் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அந்த பாவத்துக்குள்ள நம்ம மறுபடியும் போக மாட்டோம். எனக்காக ஒருத்தர் பலியாகி இருக்கிறாரு, எனக்காக என் தாய் தகப்பன் சாகல, எனக்காக என் சகோதரன் சாகல, எனக்காக என் நண்பர்கள் யாரும் சாகல, எனக்காக மரித்த ஒருவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தாமே மரித்திருக்கிறார். அவருடைய ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. அவருடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. அதனால நான் அந்த பாவத்தை மறுபடியும் செய்ய மாட்டேன். நான் நீதிமான். நீதிமான் எப்படி பாவத்தை செய்ய முடியும் இல்லையா? அன்றைக்கு ஆபிரகாம் அவன் விசுவாசித்ததுனால நீதிமானாக்கப்படுகிறான். அவன் எதை விசுவாசித்தான்? ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தான். இன்னைக்கும் நம்ம எதான் விசுவாசிக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தின் மூலம் நாம நீதிமான்களாக்கப்படுகிறோம். கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால நாம நீதிமான்களாக்கப்படுகிறோம்.